Hi guys, welcome to the series of Object Oriented Programming. ஸோ இன்னைக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, பைத்தானில் என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, ஸோ வாட் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டர்? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் மெத்தட். அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலாக என்னென்ன வேல்யூஸ்லாம் தேவை அதை நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸில் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸில் டிஃபைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணாமே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும்னாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸில் இருக்கிற நம்ம கொடுத்த கமெண்ட்லாம் அதுக்கு இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகிறப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த ஆப்ஜெக்டில் இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ a constructors is a special method that runs automatically whenever an object is created. For example, இப்போ நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே ஒரு நாளைக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கார் மேனுஃபேக்சர் ஆகுது. அப்படி எல்லா காரும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு சில காமனான குவாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ பிராண்டு, கலர் அப்படின்ற குவாலிட்டிஸ்லாம் இனிஷியலாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக இப்போ கார் மேனுஃபேக்சருன்றது ஒரு நம்ம கிளாஸாக எடுத்துட்டோம்னா அதில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே காமனான ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அது இனிஷியலாக பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காமனாக இனிஷியல் வேல்யூஸ் என்னென்ன, இப்போ ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நேம் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏஜ்னு ஒரு கேட்டகரி இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரோல் நம்பர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இனிஷியலாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக நேம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஏஜ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ a constructor is a special method that runs automatically whenever an object is created. ஒரு ஆப்ஜெக்ட் புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னா init. ஸோ initன்றது ஒன்றும் இல்லை, __ init __. ஸோ இதுதான் பைத்தானில் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்கு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் அந்த கிளாஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட். இப்போது நான் அந்த கிளாஸ்க்குள்ளே எந்த டேட்டாவுமே கொடுக்கல. ஸோ நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன், S1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நான் அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்ஜெக்டுடைய அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு டேட்டா எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லைன்றதுனால நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே டேட்டாவை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான் இல்லையா? ஸோ பைத்தானில் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னென்னா டெஃப். ஸோ டெஃப், அப்புறம் பைத்தானுடைய கன்ஸ்ட்ரக்டர் init __ init, அப்புறமா பிராக்கெட்டில் செல்ஃப், அப்புறமா முடியும் போது ஒரு கோலன். இந்த செல்ஃப்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஒரு கமாண்டோ இல்லை ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் constructor is created. ஸோ நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். சேம் s1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். ஸோ முன்னாடி நம்ம இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷன் நம்மளுக்கு காமிச்சிது, அதாவது அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் நம்மளுக்கு காமிச்சிருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அதாவது பிரிண்ட் s1 அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் நான் பிரிண்ட் பண்ணதுனால எனக்கு மெமரி லொக்கேஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. கூடவே அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிற கமாண்டோ எனக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே நான் பிரிண்ட் s1 கொடுத்ததுனால எனக்கு அந்த மெமரி பிரிண்ட் ஆச்சு. ஆனால் நான் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணவே இல்லை, இந்த மெத்தடை நான் கால் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அது என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற கமாண்ட் நம்மளுக்கு பாஸ் ஆச்சு. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா என்ன பண்ணலாம்னா, இனிஷியல் வேல்யூஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதுக்கான இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இம்ப்ளிசிட்டாக அதுவே ரன் ஆகிக்கும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிடும். ஸோ இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ s2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தனியாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணலை, எந்த ஒரு வேல்யூஸும் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் s2ன்றதும் பிலாங்ஸ் டு த சேம் கிளாஸ். ஸோ s1 அண்ட் s2 பிலாங்ஸ் டு த சேம் கிளாஸ். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுத்துக்குமே பொதுவானது. ஸோ ஸ்டூடெண்ட் s1 அண்ட் ஸ்டூடெண்ட் s2, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே காமனானது அந்த கன்ஸ்ட்ரக்டர், ஏன்னா அதே கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட்னு ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இது ஆப்ஜெக்ட் 1க்கான அவுட்புட், அதாவது s1க்கான அவுட்புட். அப்புறமா இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட் ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, இது s2க்கான அவுட்புட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃபால்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் போய் இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம தனியாக அந்த மெத்தடை கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம்னாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டருடைய வேலை. ஸோ இப்போது நம்ம இந்த செல்ஃப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் செல்ஃப். ஸோ நான் பிரிண்ட் செல்ஃப் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். s1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்டுடைய மெமரி அட்ரஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எதோட அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s1. இங்கேனா s1ன்ற ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் நான் பிரிண்ட் பண்ணவே இல்லை. முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் s1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பிரிண்ட் செல்ஃபியும் கொடுக்குறேன், அடுத்ததான் பிரிண்ட் s1. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் அவுட்புட். ஸோ நான் பிரிண்ட் செல்ஃப்னு கொடுக்கும்போதும் எனக்கு இந்த s1ன்ற ஆப்ஜெக்டோடைய அட்ரஸ் பிரிண்ட் ஆச்சு. ஸோ அடுத்ததாக அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த செல்ஃப் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்னா, கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்கிட்ட மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் அப்போ ஒரு ஆப்ஜெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸிக்யூஷன் ஆகிறப்போ கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதா இந்த செல்ஃப் அப்படின்ற வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ s2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் இந்த s2 பிரிண்ட் பண்ணல, இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணலை, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதில் ஒன்று என்னென்னா, நான் s1 ஸ்டூடெண்ட் பிரிண்ட்டுன்னு கொடுத்து இல்லையா, இதுக்கான அவுட்புட். ரெண்டாவது இந்த பிரிண்ட் செல்ஃப் கரண்ட் ஆப்ஜெக்டாக இந்த s1 ரெஃபர் பண்ணுறப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷனில் இந்த செல்ஃப் s1 ரெஃபர் பண்ணும். செகண்ட் எக்ஸிக்யூஷனில் அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம்
செகண்ட் எக்ஸிக்யூஷனில் இந்த S2 ரெஃபர் பண்ணும் இந்த செல்ஃப்ன்ற வேர்டு. ஸோ அதனால் எனக்கு 3 சேம் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ S2 வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த செல்ஃப் கீவேர்டு. ஸோ செல்ஃப்னா என்னென்னா இட் இஸ் அ வேர்டு இட்ல கன்வென்ஷன் இன் பைத்தான் இட் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த செல்ஃப்ன்ற இடத்துல வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நேம். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேர்டு கிடையாது, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு கீவேர்டு ஆஃப் பைத்தான் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே செல்ஃப்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அஃபிஷியலாக பைத்தான் வந்து அதை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ செல்ஃப்னா இட் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நான் நேம்னு கொடுத்துருக்கேன். நான் நேம்னு கொடுத்தாலும் எனக்கு அதே தான் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த செல்ஃப்ன்ற இடத்துல நான் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், யூசர் டிஃபைன் தான். பட் மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் டு யூஸ் செல்ஃப். ஸோ அது என்ன பண்ணோம்னா கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். ஸோ இப்படி தான் பைத்தானில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். அப்புறமா அந்த கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணி செல்ஃபுன்ற கன்வென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டென்ட்டோ ஒரு டேட்டாவோ ஒரு வேல்யூவோ கொடுப்போம். அந்த வேல்யூ என்னென்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே காமனான இனிஷியல் வேல்யூஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இனிஷியலைசேஷன் பண்ண தேவையில்ல. இதில் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் ஆகிடும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ தேங்க்யூ.